ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயம் பார்க்குறோம். இன்னும் 11 அத்தியாயங்கள் மட்டுமே இருக்குது. இதோட 11வது ஸ்கந்தம் 11 அத்தியாயங்களுக்கு அப்புறம் முடியுது. ஒரு அத்தியாயமும் நிறைய சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உத்தவர் நான் தான் சொன்னேனே, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் உத்தவர் இப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்குறார். கர்மாக்களின் குணதோஷத்தை எப்படி நான் யோசிக்காமல் இருக்க முடியும்? குணதோஷத்தை பார்க்குறதே குத்தம்னு சொல்கிறீங்களே சுவாமி, அப்படின்னா எப்படி இதை பிரித்து பார்க்காம சிந்திக்காமல் இருக்க முடியும்? செய்யறது செய்யாதுன்னு கர்மா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா நமக்கு? பகவானே உம்முடைய விதிஷ்ட பிரதிஷேதச்ச நிகமோ ஈஸ்வரஸ்யதி, உன்னிடத்துலேருந்து வந்த நிகமம் வேதம் அது என்ன சொல்றது? இது பண்ணு இது பண்ணாதேன்னு சொல்றதோ இல்லையா? செய்யக்கூடாது அப்படின்னு அது கர்மாவை பிரிக்கிறது. குணதோஷம் பத்தி சிந்திக்காம எப்படி இருக்க முடியும்? அவேக்ஷதே அரவிந்தாட்ச குணம் தோஷம் ச கர்மனாம்னு கேட்கிறார். அடுத்து வேதத்துல வர்ணாசிரமத்தை பற்றி சொல்லியிருக்கேன். பிரதிலோமம் அனுலோமம்னால கர்மாவுடைய பொருள், காலம், அதனுடைய இடம், அதை பற்றியும் ஸ்வர்க்கம் நரகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் காணப்படுகின்றதே. வர்ணாசிரம விகல்பம் ச பிரதிலோமானுலோமஜம் திரவிய தேச வய காலான்னு ஸ்வர்க்கம் நரகம் ஏவச்ச. அடுத்தது வேதத்திலே விதி நிஷேதம் குணதோஷ விதா திருஷ்டி மாந்திரேன வச்சஸ்தவ. உம்முடைய ஆணைகள் தான் அதெல்லாம், அதாவது பகவானுடைய ஆர்டர்ஸ் தானே இது. நிஷ்ரேயசம் கதம் ரூணாம் நிஷேத விதி லட்சணம். குணதோஷத்தை பிரித்து பார்வையை செலுத்தக்கூடாதுன்னா கர்மகாண்டத்தில் சொல்கிற விதி நிஷேதங்கள் எப்படி மனிதனுக்கு மனிதர்களுக்கு எதை கொடுக்கும்? அவர்களுக்கு என்ன ஒரு சுகத்தை என்ன கொடுத்துட போகிறது? பித்ரு தேவ மனுஷானா வேத சக்ஷு தவேஸ்வர. பித்ரு தேவதா மனுஷர்கள் அவர்களுக்கெல்லாம் வேதங்கள் தான் வழிகாட்டின்னு இருக்கு இல்லையா? பலப்தே அர்த்தே சாத்திய சாதனையோரப்பே. இந்த அதாவது சொர்க்கம் மோட்சங்கிற அறிவு கிடைக்கிறது, அடையப்படைய வேண்டியது எது, முறைகள், அதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கேன். குணதோஷத்தை பிரிக்கிற பார்வை அது உம்முடைய கட்டளைக்கும் இந்த வேதத்தில் சொன்னதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அப்புறம் அவ்வளோ அழகாக விசாரம் பண்ணி சொல்கிறார். அவர் யார்? சாக்ஷாத் குரு பகவானுடைய சிஷ்யனாக இருந்தவர் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், குணதோஷம் நீங்கள் பார்க்காதேன்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ஒரு மதிமயக்கம் பிரம்ம வந்துடுத்துப்பா. குணதோஷ பிதா திருஷ்டிர் நிகமாத்தேச்ச ஈஸ்வத நிகமேனா பவாதஷ்ட பிதாயா இதிஹ பிரமஹ. இப்போ பகவான் சொல்கிறார், மூன்று வகையான யோகத்தை சொன்ன. யோகாசிரயோ மயா புரோக்தா, நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு. நூனாம் ஸ்ரேயோ விதித்சய. அப்போ மனுஷனுக்கு ஸ்ரேயஸ் வேணும்னா இதுதான் ஞான பக்தி, ஞான கர்ம பக்தி யோகங்கள் தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஞானம் கர்ம ச பக்தி ச நோபாயோ அந்யோ அஸ்தி குத்திரச்சித்து. இல்லை, இது தவிர இல்லை. இந்த மூன்று தான் இருக்கு. கர்மாக்கள் கர்ம பலன்களெல்லாம் விரக்தி அடைந்து அதுலேருந்து விடுபட்டவன் தான் ஞான யோகத்துக்கு செல்வார்கள். கர்ம பலன்லேயே ஆசை வச்சுருந்தா கர்ம யோகம் தான் அவர்களுக்கு. அடுத்து யாரை எதிர்ச்சியா மத்கதாதோ ஜாத ஸ்ரத்தஸ்து யஹ புனம் புமான்னு என்ன நிர்வின்னோ நாதி சக்தோ பக்தி யோகோசிய சித்திதாக. நல்ல வினையினால புண்ணியவசமா என்னுடைய கதையெல்லாம் கேட்டு ஈடுபாடு கொண்டவனுக்கு பக்தி யோகம் சித்தி கொடுத்துடுறது, சித்தி அடைய வச்சுடுறது. போதும்னு எந்த கர்மத்துல நிறைவு இல்லையோ, இல்லை நான் என்னுடைய மத்கதா சவனாவதோ வா ஸ்ரத்தா யாவன்ன ஜாயத்தே, என் கதைகளை கேட்பதில் ஸ்ரத்தை இல்லையோ, கேட்பதிலும் சொல்வதிலும் ஸ்ரத்தை இல்லையோ, அது வரைக்கும் கர்மா செஞ்சுட்டே இருக்கணுங்கிற. அப்போ கர்ம தலையிலே நம்ம கட்டுண்டு இருப்போம். உதவா வர்ணாசிரமத்துக்குரிய தர்மங்களை செய்து கொண்டு பலன்ல செய்கின்ற கர்மால பலனுடைய மனசை வச்சுக்காம என்னை
உபாசனை செய்யணும். கரெக்ட் இல்லையா? அப்போ செய்யக்கூடாதுன்னு சொன்ன கர்மாக்களை தான் விட்டுடணும். அப்படி இருக்கவனுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. நிஷித்த கர்மா செய்யாததுனால நரகம் கிடையாது. சொன்னப்பட்ட கர்மா செய்யறது பலன் பற்றில்லாம செஞ்சதுனால சொர்க்கமும் கிடையாது. இப்போ புரியுறதா? ஏன்னா நம்மள பல பேருக்கு சொர்க்க நரகத்தினோட கான்செப்டே தெரியாது. இதை நம்ம கவனிச்சு கேட்கும்போது தான் புரியும். தர்மானுஷ்டானத்துல நல்ல உறுதியா இருந்தன்னா மனம் சுத்தப்பட்டுடும். அவன் ஆத்ம சாட்சாரத்தை, ஞானத்தினாலே ஆத்ம சாட்சாரத்தை அடைகின்றான். மத்பக்தி வா எதிர்ச்சையா, எதிர்ச்சையா என்னுடைய இச்சையினாலே, பகவானுடைய இச்சையினாலே தான் மத்பக்தி என்னுடைய பக்தியும் உண்டாகின்றது. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனுஷ சரீரம் அடையணும்னு ஆசை இருக்கு. ஞானம் பக்திக்கு மனுஷ சரீரம் தான் சாதனமா இருக்கு. புண்ணியத்தை அடைகின்ற தேவ சரீரமோ பாவத்தை அடைகின்ற யாதனா சரீரமோ எந்தவித சாதனைக்கும் பாத்திரமே இல்லை. அதை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. விவேகம் இருக்கவா சொர்க்கம் போனோம், நான் சொர்க்கம் போனோம்னு சொல்ல மாட்டான். மனித சரீரம் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் இதுல எல்லாம் அட்டாச்மெண்ட் இருந்தா என்ன ஆகும்? பரபிரம்மத்தை அடைகின்ற விஷயத்திலேருந்து நம்ம விலக்கிடுவோம். அதுதான் விஷயம். இந்த மனுஷ சரீரம் அழியிற தன்மை கொண்டது. அதை வச்சுன்னுட்டு பரமாத்மாவை அடைய முடியும். ஞானம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆத்ம சாதனை செய்ததுனால இந்த பிறப்பு இறப்புங்கிறதுலேருந்து அவன் வெடிபட்டு விட்டுவான். அதுக்கு பகவான் எவ்வளவு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. 15வது ஸ்லோகத்துல சித்தியமானம் யமை ரேதைஹி கிருதநீட்டம் வனஸ்பதிம் ககஹ ஸ்வகேதம் உத்ஸ்ருஜ்ய க்ஷேமம் யாதி ஹ்யலம்படஹ. சரீரங்கிற மரத்துல கூடு கட்டின பக்ஷி யார் தெரியுமா? ஜீவன். ககஹ யாரு? ஜீவன். இந்த யமய தூதர்கள் என்ன பண்ணுவா? சித்தியமானம் அப்படியே பிரான்ச்சஸை வெட்டிகிட்டே வர மரத்தோட பிரான்ச்சஸை. ஒரு கட்டத்தில் மரத்தை ஃபுல்லாக வெட்டின உடனே என்ன பண்ணும் அந்த பறவை? அது பறந்து போயிடும். அது மாதிரி உடலில் புகுந்தாச்சு சரீர அபிமானம் இல்லாமல் மோட்சத்தை அடைகின்ற மனிதன். சரீர அபிமானம் இருந்தது என்ன ஆகும்? துக்கம்தான். அதுதான் பகவான் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கார் பாருங்க. 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒரு நாள் ஆனால் என்ன ஆயிடுது? அஹோ ராத்திரி, அஹா ராத்திரி, பகல் ராத்திரி வந்தா என்ன ஆகும்? சித்தியமானம் புத்வா அயுர்பயே வேப்பத்துகும். அதாவது ஒரு நாள் போச்சுன்னா ஆயுஸ்ல குறையுது. அதை நினைச்சு வேப்பத்துகும் நடுங்குறான். ஆயுள் குறைஞ்சா மனிதன் நடுங்குறான். முக்த சங்கக பரம்புத்வா நிரீக உபசாமிதி. இதெல்லாம் பற்று இல்லாம இருந்தா பகவான் இடத்திலே சென்று சேரலாம். ஜென்மம் மரணம்ங்கிற இந்த இந்த தலை என்ன சொல்றது, கட்டி வைக்கிறதுலேருந்து விடுபட்டு விடலாம். மனுஷ சரீரங்கிறது நல்ல விஷயத்துக்காக கிடைச்சிருக்கிறது நமக்கு. அது ஒரு நம்மளுடைய பெரிய பிரயாசம் இல்லாம நமக்கு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. அது யோசிக்கணும் இல்லையா? பகவானுடைய அருள்னால இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும் அப்படின்னா ஆச்சாரியன்கிற ஒரு நல்ல படகோட்டி கொண்டிருக்கின்ற மாலுமிகள் இருக்கா. இது நாராயண பட்டத்திரி ஒரே வார்த்தையில போட்டிருப்பார். இந்த சம்சார சாகரத்துல தேகம் இந்த கப்பலை வச்சுன்னு போயின்னு இருக்கேன்பா, ஆச்சாரியங்கிற ஒரு நல்ல படகோட்டி வேணும், அந்த மாலுமி வேணும். பகவானே நீ அனுகூலமான காற்றை வீசி லட்சியத்தை நோக்கி என்னை நகர்த்துன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் புக்கை எடுத்து படித்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக பட்டத்திரிகை சுருக்கி அங்கே சொல்லியிருப்பார். இப்போ பகவான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். கர்மானா துக்கத்தை கொடுக்கறதுன்னு விஷயம் தெரிஞ்சதுனால அது ஞானம். அதை விட்டுட்டு புலன்களை வென்று
ஆத்மாவில் நிலைச்சு இருக்கின்ற அந்த ஒரு ஃபீல் அது வரணும். அதுதான் இங்கே பகவான் சொல்லிட்டு இருக்கார். ஆத்மாவில் மனத்தை கொண்டு போய் வைக்கலான்னா தாரியமான மனோயகி பிராமியதாஸ்வ நவஸ்திதம். அது எங்கேயாவது அலைஞ்சுட்டே இருக்கும் மனசு. அப்போ ரொம்ப விழிப்போடு இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்டேயே அதை கொண்டு வந்து நிறுத்திடணும். அடுத்து சொல்றார், புலன்கள் பிராணன்லாம் தன் வசத்துல வச்சுக்கணும். மனசை சுதந்திரமா தெரிய விடக்கூடாது. புத்தியினால மனசை சுவாதீனப்படுத்தி கொள்ள வேண்டும். முரட்டு குதிரையை அடுக்கி அது மேலே சவாரி செய்ய விரும்புவேன். என்ன பண்ணுவான், முதல்ல அதை அடக்காமல் அதோட விருப்பத்துக்கு விட்டுட்டு கொஞ்சம் ஆன அப்புறம் தன்னுடைய வசத்துக்கு அதை இழுத்துடுவான். அதே போல் இப்போ மனசை போக்குப்படி எல்லாத்துலேயும் போய் ஒட்டிக்கும். அதுவே அறிவுரை வந்த அப்புறம் அதாவது மனத்தை அதோட போக்கு ஒட்டிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் வேணுமோ புத்தி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னோட கட்டுக்க கொண்டு வந்துடணும் மனத்தை. அப்புறம் சாங்கிய சாஸ்திரத்தில் மகத்தத்துவம் இருக்கு இல்லையா, பிரகிருதியிலேருந்து தொடங்கி சரீரம் வரைக்கும் எந்த சிருஷ்டி கிரமம் சொல்லிருக்கோ அதன்படி உலக உற்பத்தியை சிந்திக்க வேண்டும். சாங்கேன சர்வ பாவானாம் பிரதிலோமான் லோமத பவாப்பிய யாவத் நித்யாயேன்மனோ யாவத் பிரசீதத்தை. அப்போ எல்லாத்தையும் பற்றி சிந்திக்கணும். மனத்தை உறுதி படிக்கின்ற அளவுக்கு நம்ம தான் டேம் பண்ணணும். சதா சர்வகாலம் சிந்தனை பண்ணணும். அடுத்து சொல்றார், உலக பற்றெல்லாம் நீங்கினவன் என்ன பண்ணுவான், இந்த ஏதான ஒரு பொருள் கிடச்சிதுன்னா ஐயோ இது உலகில் துன்பத்துக்கு காரணமாச்சேங்கிற அந்த அறிவை பெற்றுவன். தன் ஆச்சாரியர்கள் சொன்ன உபதேசம்லாம் கை கொண்டு அடிக்கடி சிந்தனை பண்ணி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைநிறுத்தணும் மனசை. இப்படி பயிற்சி செஞ்சால் அவன் மனம் ஆட்டப்பாட்டங்கள் ஆசாபாசங்கள்லேருந்து விடுவிக்கப்பட்டு தேகாபிமானத்தையே துறந்து விடும். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. யமானியமாங்கிற யோக மார்க்கத்தை வைத்துக்கொண்டு என்னை தியானித்தால் அல்லது ஆத்மா அனாத்மான்னு வஸ்து தத்துவத்தை விசாரித்து என்னை பூஜித்தால், அதாவது யமானியமா யோக மார்க்கம், ஆத்மா அனாத்மான்ற வஸ்து தத்துவம், அப்புறம் என்னுடைய உருவ சிலைகளை வழிபடுவது, உபசாரம் செய்வது, தியானம் செய்வது, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்ற 3 வழியும் வேற எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்காமல் ஞான பக்தி யோகம் கர்மயோகத்தை பற்றி தெரிந்து கொண்டு மனதை தூய்மைப்படுத்துவது. வேற எதையும் யோசிக்கக்கூடாது. யோசிச்சா என்ன ஆகிடும், மனசு குப்பையாயிடும். யோகி என்ன பண்ணுவான், சப்போஸ் நிந்திக்கப்படுகின்ற செயலை செய்தால் கூட தன் பாவத்தை அந்த யோகத்தினாலே அழித்து விடலாம். எவரவர்களுக்கு எந்தெந்த மார்க்கம் விதிக்கப்பட்டிருக்கோ அது அவரவர்களுக்கு நல்ல வழியாகும். ஏன்னா உத்தவர் கேட்டார் இந்த கேள்வியெல்லாம், அதை ஒன்றா சொல்லிட்டு இருக்கார் பகவான். குணதோஷம் விதி நிஷேதம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா விஷயப்பற்று நீங்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. கர்மாக்கள் அசுத்தமானவை, கேடு விளைவிக்கும். சாஸ்திரங்களுடைய உத்தேசம் என்னன்னா கர்மாக்களை ஒரு வரம்புக்குள் அடக்கி வைக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரனுடைய உத்தேசம். அப்போது நமக்கு வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்டை குறைச்சி விடணும். அகைன் திருப்பி பகவான் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜாத ஸ்ரத்தோ மத்கதாசோ நிர்வண்ணா சர்வ கர்மசோ. பகவானுடைய கதைகளை மத்கதாசு பகவானுடைய கதைகளை ஸ்ரத்தையோடு கேட்டு நிறைந்த மனத்தோடு எல்லா கர்மங்களையும் தொடர்ந்து எல்லா சுகானுபவங்கள் சுக சிந்தனைகள்லாம் துக்கத்தை தருபவை என்று தெரிந்து கொண்டால் அவன் நேரடியாக அதாவது எல்லாமே துக்கம்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா இந்த இந்திரியங்கள் பின்னாடி அவன் போக மாட்டான். இந்திரியங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருது, இப்போ நம்ம ஆசையாக செய்கின்ற விஷயம் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்கிறதுனால அவன் அந்த பக்கமே திரும்ப மாட்டான். இன்ப நுகர்ச்சி
அந்த புலன்களின் வாயிலாக அவன் இன்பத்தை நுகர மாட்டான். அப்புறம் அந்த சப்போஸ் அந்த இன்ப நுகர்ச்சி வந்தால் கூட அது ஒரு துர்பாகியம் தான் நினச்சிக்கணும். அது ஸ்ரத்த, அப்புறம் ரொம்ப திருடமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப பிரேமியாக இருக்கிறது. இந்த 3 விஷயம்தான் வேண்டி வருகின்ற விஷயம். அப்போ பகவான் அடுத்து சொல்கிறார், புரோக்தேன பக்தி யோகேன பஜதோ மாசக்ருன்முனேஹே பிராக்தேன பக்தி யோகேன பஜதோ மாசக்ருன்முனேஹே காமா ஹிருதய்யா நஷ்யந்தி சர்வே மயி ஹிருதிஸ்திதே. அதாவது பக்தி நெறிப்படி ஹிருதிஸ்திதே, என்னை உபாசனம் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவள் ஹிருதயத்தில் அப்படியே உட்காந்துருவேன். அவள் இதயம்தான் என்னுடைய இருப்பிடமாக இருக்கும். காமாஹியதையா நஷ்யந்தி சர்வே மயி ஹிருதி ஸ்திதே. ஆச்சா, அந்த அதாவது என்னை வழிபட்டால் அவனுடைய ஹிருதயத்தில் நான் உட்காந்துன்றேன். அப்போ நாங்கள் அந்த வந்த உடனே என்ன ஆகும்? பகவான் உள்ளே உட்காந்துருக்கிறனா என்ன ஆகும்? அங்கே இருக்கின்ற மாசுவெல்லாம் துடைத்து எறியப்படும் இல்லையா? எல்லா மாசுகளும் அழிஞ்சு போயிடும். சர்வ பிரம்மமான பகவான் தானே உட்காந்துருக்கார். சாட்சாத்காரம் வந்துடுத்தோன்னா ஹிருதயத்தில் இருக்கின்ற முடிச்சுக்கள்லாம் அவிழ்ந்து போகும். எல்லா சந்தேகங்களும் சின்னாபின்னமாகி போய்விடும். எல்லா கர்மவாசனையும் நசித்துவிடும். அதனாலே தஸ்மான் பக்தி யுக்தஸ்ய யோகினோ வை மதாத்மனः அஞ்ஞானம் ந ச வைராகியம் பிராயः ஸ்ரேயோ பவேதிஹா. அதனால என்னிடத்துல பக்தி வைத்து என்னுடைய சிந்தனையிலேயே மூழ்கி கொண்டிருக்கின்ற பக்தனுக்கு, மனிதனுக்கு ஞானம் அல்லது வைராகியம்லாம் தேவையே இல்லை. ஏன்னா பக்தி வந்துருத்தோ இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் ஸ்ரீமன் நாராயணத்தில் அவர் சொல்லுவார், ஸ்ரீ நாராயண பட்டத்திரி, ஞான யோகம் கர்மயோகத்தை விட சிறந்தது எது? பக்தி. பக்தி யோகம் தான் சிறந்ததுன்னு பட்டத்திரி சொல்வார். இங்கே யத் கர்மபீர் யத் தபசா ஞான வைராகியதஸ்ச யத் யோகேன தான தர்மேன ஸ்ரேயோபிர் தைரபி சர்வம் மத்பக்தி யோகேன மத்பக்தோ லவதேஞ்சசா ஸ்வர்கா பவர்கஹம் மத்தாம கதஞ்சித் யதி வாஞ்சதி. அப்போ 4 அதாவது கர்மா, தபசு, ஞானம், வைராகியம், யோகாபியாசம், தானம், தர்மம், என்னென்னலாம் சாதனைகள் இருக்கோ அதெல்லாம் சொர்க்கம், மோட்சம், வைகுண்டம்னு அதனால் அடையப்படுகின்றதுன்னு அந்த பக்தன் விரும்பிட்டான்னா பக்தியோக பிரவாகத்தினாலேயே என்னிடத்துல வந்துடுவான். எத் கர்மபீர் எத் தபசா ஞான வைராகிய தஸ்யத் யோகேன தான தர்மேன ஸ்ரீயோபிர் இதைரபி சர்வம் மத்பக்தி யோகேன மத்பக்தோ லபதே அஞ்சசா ஸ்வர்கா பவர்க்கம் மத்தாம கதஞ்சித் வாஞ்சதி. அடுத்து சொல்ற ந கஞ்சித் சாதோ தீரா பக்தாகிய காந்தினோமம்மா. அதாவது பிரேம பக்தியை வைத்திருந்தவர்கள் என்னிடத்திலே சேர்ந்துவார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட ஆசை இல்லை. இறப்பு இல்லாத அந்த கைவல்ய பதவி நாம் அடைந்து விடுவோம். அதை அதாவது பிறப்பில்லாத நான் உனக்கு கைவல்ய பற்றி தரேன் அப்படின்னா கூட கொடுங்கன்னு நம்மள மாதிரி என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டா. அவர்களுக்கு அது கூட வேண்டாங்கிறா. எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்பவே சிரேஷ்டமான சேமத்தை கொடுப்பது, இதுலேயும் பற்று கொள்ளாமல் இருப்பது, நிரபேட்சம், அந்த சுவாவம் இருக்கு. அது பெரிய சுவாவம். கர்ம பலன்லையோ எந்த பொருட்களிலும் ஆசை இல்லாமல் இருப்பவனுக்கே பக்தி உண்டாகும். பக்தி நிரபேட்சஸ்ய மே பவேத்து. அதனால என்னிடத்துல மனசை செலுத்தி விருப்பெல்லாம் நீக்கி எல்லா பிராணிகளிடத்தும் சமமான பழகி கொண்டு பரம தத்துவத்தை அடைந்தவர்களுக்கு புண்ணிய பாவங்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்படி ஞான பக்தி கர்ம மார்க்கத்தை பின்பற்றவர்கள் ஆன்மீக லாபம் அடைகின்றார்கள் என்று சொல்லி 20வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. अथ 20ोऽध्यायः. बुद्ध उवाच
विधिश्च प्रतिषेधश्च निगमो हीश्वरस्य ते अपेक्षते अरविन्दाक्ष गुणं दोषं च कर्मणां वर्णाश्रमविकल्पं च प्रतिलोमानुलोमजं द्रव्यद्देशवयकानान् स्वर्गं नरकमेव च गुणदोषपिता दृष्टिम् अन्तरेण वचस्तव निःश्रेयसं कथं द्रोणां निषेध विधिलक्षणं पितृदेव मनुष्याणां वेदसक्षुस्तवेश्वर श्रेयस्मनोपलब्धेर्थे साध्यसाधनयोरपि गुणदोषपिता दृष्टिः निगमातेन किस्वतः निगमेन भवातश्च विदाया हि इति हि भ्रमः श्रीभगवानुवाच योगास्त्रयो मया प्रोक्ता नॄणां श्रेयो विदित्सया ज्ञानं कर्म च भक्तिश्च न उपायोऽन्योऽस्ति कुत्रचित् निर्विण्णानां ज्ञानयोगो ज्ञासिनामिह कर्मसु तेषु अनिर्भिन्नचित्तानां कर्मयोगस्तु कामिनां यदृच्छया मत्खदादौ जातश्रद्धस्तु यः पुमान् न निर्भिन्नो न अतिसक्तो भक्तियोगोऽस्य सिद्धितः तावत् कर्माणि कुर्वीत न निर्विद्येत यावता मत्कथा श्रवणादौ वा श्रद्धा यावन्न जायते स्वधर्मस्थो यजन् यज्ञैः अनाशैः काम उद्धव न याति स्वर्ग नरको यत्यन्यन्त्र समाचरेत् अस्मिन् लोके वर्तमानः स्वधर्मस्थो अनः शुचिः ज्ञानं विशुद्धमाप्नोति मद्भक्तिं वा यदृच्छया सर्गिणोऽप्येदमिच्छन्ति लोकं निर्णयस्तथा साधकं ज्ञानभक्तिभ्याम् उभयं तदसाधकं न नरः स्वर्गतिं काङ्क्षेत् नारकीं वा विचक्षणः नेमं लोकं च काङ्क्षेत देहावेशाद्रमात्यति एतद्विद्वान् पुरा मृत्योः अभवाय कथेतसः अप्रमत्त इदं यात्वा मर्त्यभिः अर्थसिद्धिदं चित्यमानं यमैरेतैः कृतनीडं वनस्पतिं खगः स्वकेत मुसृज्य क्षेमं याति हिलं पटक अघोराद्रैश्चिद्यमानं बुद्ध्वायुर्भयवे पतुः मुक्तसङ्गः परं बुद्ध्वा निरीह वुमसाम्यति देहमात्यं सुलभं सुदुर्लभं प्लवं सुकल्पं गुरुकर्णधारं मयानुकूलेन न पश्वतेरितं पुवान् भवाप्तिं न तरेत्स आत्मः यदारम्भेषु निर्विनो विरक्त संयतेन्द्रियग अभ्यासेनात्मनो योगी धारयेत् अचलं मनः धार्यमानं मनो यर्हि भ्राम्यत् आसु अनवस्थितम् अतन्त्रितोऽनुरोधेन मार्गेणात्मवशं नयेत् मनोगतिं न विसृजेत् चित्तप्राणो जितेन्द्रियग सत्त्वसम्पन्नया बुद्ध्या मन आत्मवशं नयेत् एष वै परमो योगो मनसः संग्रहः स्मृतः हृदयज्ञत्वम् अन्विच्छन् तं यस्यैव अर्वतो मुहुः साङ्ख्येन सर्वभावानां प्रतिलोमानुलोमतः भवाप्ययौ अनुध्यायेत् मनो यावत् प्रसीदति निर्भिन्नस्य विरक्तस्य पुरुषस्योक्तवेदिनः मनस्त्यजति तौरात्म्यं चिन्तितस्यानुचिन्तया यमादिभिर्योगपदैः आन्वीक्षिक्या च विद्यया ममार्च उपासनाभिर्वा नान्यैर्योग्यं स्मरेन्मनः यदि कुर्यात् प्रमादेन योगी कर्म विगर्हितं योगेनैव तहेतं हो नान्यत् तत्र गताचन स्वे स्वेति कार्ये या निष्ठा स गुणः परिकीर्तितः कर्मणां जात्यशुद्धानाम् अनेन नियमकृतः गुणदोषविधानेन सङ्गानां त्याजनेच्छया जातश्रद्धो मत्कथासु निर्भिन्न सर्वकर्मसु वेददुःखात्मकान् कामान् परित्यागेऽप्यनीश्वरः भजेत मां प्रीतः श्रद्धालुर्दृढनिश्चयः दुषमानश्च तान् कामान्
दुःखोदर्कांश्च कर्हयन् प्रोक्तेन भक्तियोगेन भजतो मास कृन्मुनेः कामा हृदया नश्यन्ति सर्वे मयि हृदि स्थिते विद्यते हृदयग्रन्थिः चिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि मयि दृष्टे अखिलात्मनि तस्मान् भक्तियुक्तस्य योगिनो वै मदात्मनः न ज्ञानं न च वैराग्यं प्रायः श्रेयो भवेदिह यत्कर्म वीर्यत्तपसा ज्ञानवैराग्यतश्च यत् योगेन दानधर्मेण श्रेयोभिः इतरैरपि सर्वं मद्भक्तियोगेन मद्भक्तो लभतेञ्जसा स्वर्गाभवर्गं मद्धाम कथञ्चिद्यदि वाञ्छति न किञ्चित् साधवो धीरा भक्ता हि एकान्तिनो मम वाञ्छयन्त्यपि मया दत्तं कैवल्यम् अपुनर्भवम् नैरपेक्षं परं प्राहुः निःश्रेयसम् अनल्पकं तस्मा निराशिषो भक्तिः निरपेक्षस्य मे भवेत् न मय्येकान्तभक्तानां गुणदोषोद्भव गुणाः साधूनां समचित्तानां बुद्धेः परमोपेयुषाम् एवमेतान् मया दृष्टान् अनोतिष्ठन्ति मे पतः क्षेमं विन्तन्ति मत्स्थानं यद्ब्रह्म परमं विदुः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம் இப்போ பார்க்க போகிறோம். குணதோஷங்களை பற்றிய விஷயங்கள், எப்படி என்ன குணதோஷம்னு எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா. இங்கிலீஷில் சொல்கிறதானா இந்த சைடு எஃபெக்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி பகவானிடத்தில் ரொம்ப நல்ல நல்ல கேள்விகளெல்லாம் கேட்டுட்ருக்கார் உத்தவர். அப்போ பகவான் ஒன்றொன்றாக சொல்லிட்டு இருக்காருச்சு. இப்போ 21வது அத்தியாயத்தில் ஏதான் மத் பதோஹித்வா பக்தி ஞான கிரியாத்மகான் சூத்ரான் காமம் ஷலைஹி பிராணைர் ஜுஷந்தஹ சம்சரந்தி தே. ஏன் பக்தி ஞான கர்மயோகத்தை விட்டுட்டு இந்த என்ன சொல்கிறது, புலன்களால் கர்ம இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை வைத்துக்கொண்டு இந்த லௌகிக்கத்தில் வாழ்ந்துருக்கவா என்ன ஆகுதுன்னா, திருப்பி 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 அவர்களுக்கு சம்சாரத்திலேயே பிறப்பு இறப்புங்கிற அந்த அந்த சம்சார சுழலிலேயே சுழன்று கொண்டிருப்பார்கள். என்னுடைய விஷயத்துக்கு என்ன தர்மமோ அதை நான் செய்யணும், அதுதான் குணம். அதாவது சொல்லுவல்ல, இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ நீர்னா நீருக்குன்னு ஒரு குணம் இருக்கு, காற்றுனா காற்றுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. காற்று எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கே இருக்கின்றதை அப்படியே அதோட கூட்டின்னு போகும், அங்கங்கே விட்டுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம நல்ல அருமையான ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டுருந்தா இந்த அறையில் திடீர்னு ஒரு காற்று வீசுறதுன்னா என்ன ஆகும், அந்த அறையில் முழுக்க ஊதுவத்தினுடைய மனம் வீசி கொண்டு இருக்கும். அதே காற்று இந்த தெருவில் அப்படியே போயின்னு இருக்கு, தெருவில் காற்று வீசுறது, அந்த நேரம் பார்த்து ஒரு குப்பை வண்டி இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த குப்பை வண்டியினுடைய அந்த துர்நாற்றத்தை அது கொண்டு போகும். அடுத்தது என்ன வருதோ அது அதோடு சேர்ந்துக்கும். அதை போல் காற்றுன்னு ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு. இப்போ குணதோஷம் என்பது அவரவர்களுடைய தகுதியை வைத்துக்கொண்டு சொல்வது. அதாவது சுத்தி அசுத்தி, குணம் தோஷம், சுபம் அசுபம், சமமான விஷயங்கள்ல தான் இந்த துவந்தங்கள் இருக்கும். தட் இஸ் ஆப்போசிட்ஸ். ஒரு பொருள் எடுத்து அது பரிசோதனை பண்ணி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோல்டு, நீங்கள் அந்த கோல்டை கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஜுவல்லரியில் கொடுத்து அதை வேற ஒரு ஆபரணமாக வாங்கிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவா, அதனுடைய பரிசுத்த தன்மை, அந்த கோல்டோட குவாலிட்டி என்னன்னு பார்ப்பா. அதே போல் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இது தகுந்தது இது தகாததுன்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதுதான் குணதோஷம்னு சொல்கிறோம் வஸ்துக்களில். அப்போ உத்தவர்கிட்ட சொல்கிறார் இவர், பகவான் சொல்கிறார், விதி விலக்குனால இந்த தர்மத்தை சம்பாதிக்க முடியும். அதாவது மனுஷன் தன்னுடைய கர்மாவினாலே
அந்த அந்த கர்மா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு விளக்கின கர்மாக்களை செய்யாமல் தர்ம நெறிப்படி எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டுமோ அதைப்படி வாழ்க்கையை நடத்தி மனதை தன் வசப்படுத்தி கொள்கின்றார். அப்ப இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் நான் மனு முதலியவர்களாக அவதாரம் செய்து மக்களுக்கு எடுத்து காட்டினேன். தர்ஷிதோயம் மய ஆச்சாரோ தர்ம முத்வகதாம் துரம். நானே மனுவாக இருந்து மனு நீதின்னு சொல்றோம் இல்லையா, சொன்னார் பகவான். அதை சொல்றார். பார்க்கின்ற எல்லா பொருட்களும், அதாவது பூமியில பார்க்கறதும், அதாவது பிரம்ம கேட்டா ஜனனி நமகான்ல கூட நான் இதை சொல்லியிருப்பேன். என்றிலிருந்து பிரம்மம் வரையினே. இப்போ பிரம்மம் முதற்கொண்டு எல்லா சாவர ஜங்கமமாக இருக்கட்டும், சேத்தன வஸ்துவாக இருக்கட்டும், எல்லாம் 5 விஷயங்களாலே பஞ்சபூதங்களாலே பூதானாம் பஞ்சதாதவக ஆனது. அப்போ எல்லா வஸ்துக்கள்லையும் பூத திருஷ்டியிலும் ஆத்ம திருஷ்டியிலும் சமமா இருக்கு. பொதுவா எல்லாவற்றிலும் பஞ்சபூதங்கள் இருப்பதனால சமமானதுன்னு சொன்னாலும் வேதங்கள் இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு உரம் கொடுத்துருக்கு. என்ன? வர்ணாசிரமம். கர்ம வாசனைக்கோட விளைவினாலே ஒருத்தர் என்ன பண்ணுவா, லௌகிகமா இந்திரியங்கள் சொல்றதை கேட்டுட்டு அவவா நடந்துப்பா. அப்போ தர்ம அர்த்த காம மோக்ஷம் இல்லையா, 4 புருஷார்த்தங்களை அடைவது என்பதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா வஸ்துக்களுக்கும் குணம் இருக்கு, குறை இருக்கு, அதெல்லாம் என்னால் விதிக்கப்பட்டவைதான். அப்போ ஏன் அதை விதிக்கப்பட்டிருக்குன்னா, இதுதானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இல்லை. குவாலிட்டி பகவான் கர்மாக்கள்ல மக்கள் அலட்சியமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குணதோஷங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றார். கிருஷ்ணசாரம், கிருஷ்ணசாரம் இல்லாத இடம் தேசம். அப்ராமன்யோ, பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் பக்தி இல்லாத, பிராமண பக்தி இல்லாத தேசம், அதெல்லாம் அசுத்தமானதுங்கிறார். கிருஷ்ணசாரம் இல்லாத சாதுக்கள், அதாவது கிருஷ்ணசாரம் இருந்தாலும் சாதுக்கள் இல்லை, சாரி கிருஷ்ணசாரம் இருந்தாலும் கிருஷ்ணசாரோ அபிய சௌவீர கீக்கட்டா சம்ஸ்கிருதேரினம், சம்ஸ்காரம் இல்லாதது, ரொம்ப உலர்ந்தது, அதெல்லாம் அசுத்தமான தேசம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது. சமயம் அடுத்தது. திரவியங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு கர்மாவை செய்ய வேண்டிய சமயம்ங்கிறது அது பவித்திரமான விஷயம். வஸ்துக்கள் கிடைக்காத காலத்துல குறைகள் இருக்கின்ற காலம், அதாவது செய்ய முடியாத தீட்டு முதலான செய்ய முடியாத காலம், அதெல்லாம் அசுத்தமானவை. அப்ப திரவியங்கள்ல சுத்தி அசுத்தி இருக்கு. நம்மளுடைய சொல், சம்ஸ்காரம், காலம் இதுல அதிகம் குறைவு என்பதெல்லாம் இருக்கின்றது இல்லையா. இப்போ திரவியங்களின் சுத்திங்கிறது திரவியம் விட்டு அலம்பினா, நீர் விட்டு அலம்பினா சுத்தமாகும் இல்லையா. இது சுத்தமானதுன்னு ஒரு பிராமணன் சொல்லிட்டு அந்த பொருள் சுத்தமாகிடுங்கிறா. அப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீர் எப்படி சுத்தப்படுத்தோம்னா, நம்ம பூவை வாங்கிட்டு நம்ம அதை நீரானாலே தெளித்து எடுத்து வைப்பதனாலே அது சுத்தமாகின்றது. முகர்ந்து பார்த்தா அசுத்தமாயிடும். இன்ஃபேக்ட் கேரளாவில், கர்நாடகாலெலாம் நீங்கள் கொண்டு போன பூக்களோ துளசி மாலையோ என்னவா இருந்தாலும் அதை அங்கே வச்சிட சொல்லுவாள். வச்சிட சொல்லிட்டு நீரை புரோஷனம் பண்ணிட்டு தான் அவள் உள்ளேயே எடுத்துன்னு போவாள், சுத்தப்படுத்துது. அதுபோல் புதிதான அன்னம் சுத்தம், பழைய சாதம் அசுத்தம், பெரிய பெரிய நதிகளில் இருக்கின்ற நீர் சுத்தம், குட்டைகளில் தேங்கியுள்ள நீர் அசுத்தம், இது மாதிரி. ஸோ சுத்தம் அசுத்தம்லாம் அதாவது சக்திக்கு அனுசரித்து சொல்லப்படுகின்றது. அந்த டிஃப்ரென்சியேஷன் எங்கே வர்றதுன்னா, ஏழை பணக்காரன், பலம் இருக்கான் பலம் இல்லாதவன், படித்தவன் படிப்பு இல்லாதவன், புரட்சி செய்கின்ற கலகம் செய்கின்ற நாடு, அமைதியான நாடு, யூத் இளமையானவன், வயசானவன், இந்த மாதிரி வேற்றுமைகளுக்கு ஏற்றபடி சுத்த அசுத்திக்குன்னு ஒரு விதி கொடுத்துருக்காளோன்னா அதில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும், வேற்றுமை ஏற்படும். அப்புறம்
இதில் சுத்தம் எப்படியெல்லாம் பண்ணுறான்னா தானியம், மரப்பாத்திரம், யானை தந்தம் போல், நூல், எண்ணெய், நெய், தேன், பொன், பாதரசம், தைஜச பொருட்கள், அப்புறம் தோல் மட்பாத்திரங்கள், இதெல்லாம் கால அளவில் காற்றுப்படுறதுனால, நெருப்பில் காய்ச்சதுனால, தண்ணீர் விட்டு அலம்புறதுனால சுத்தமாயிடும். மண்ணை கொண்டு சுத்தப்படுத்தினால சுத்தமாயிடும். சுத்தி பண்ணுறதை பற்றி சொல்கிறார் பகவான். ஒரு பொருளில் அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சுடுச்சுன்னா அது சுத்தமான பொருளை கொண்டு அதை வந்து சுத்தி பொருளை வச்சுட்டு சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சொல்கிறார் பகவான். ஸ்நானம், தானம், தவம், வயசு, சக்தி, சம்ஸ்காரம், கர்மா, என்னையே நினச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணால் சித்த சுத்தி. ஏன்னா இது வரைக்கும் பொருட்களில் சொல்லிட்டா சரி, அதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம அப்போ ஆமாம் ஆமாம் கேட்டுப்போமே. இப்போ மனசு சுத்தமானனா என்ன பண்ணுறது? மனசு சுத்தமாகாமல் என்ன நல்லா தானே வச்சுட்டு இருக்கேன்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறி விட்டார்கள், இல்லை ஏதோ அவர்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னா மனம் வந்து பத்தியா அவர்களுக்கு மட்டும் கிடைச்சது பத்தியா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜெலசியில் அப்படி ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா மனசில் அசுத்தமாயிடும். அசுத்தமான மனசுக்கு உண்டான சுத்தம் பண்ணுறது தான் சித்த சுத்தியை தான் இப்போ சொன்னார். என்னது? ஸ்நானம், தானம், தபசு, வயசு, சக்தி, சம்ஸ்காரம், கர்மா, என்னையே நினைச்சுட்டு இருக்கிறது. ஆச்சாரியன்கிட்ட இருந்து போய் மந்திரசேச்ச பரிஜானம் கர்ம சுத்திர் மதர்ப்பணம் தர்மஹா சம்பத்தியதே ஷட்பீர் தர்மசு விபர்யா. இதில் வந்து 6 சுத்தமாக இருக்கணும். ஆச்சாரியன் இடத்துல போய் மந்திரோபதேசம் தெளிவாக வாங்கினுட்டு விதத்தில் வைத்து மந்திர சக்தி ஏற்படும். மந்திர ஜபத்தினால ஈஸ்வரார்ப்பணம் செய்யறதுனால கர்ம சுத்தி ஏற்படும். 6 விதமான, அதாவது தேசம், காலம், திரவியம், கர்த்தா, மந்திரம், கர்மான்னு 6 சுத்தமாக இருந்தால் தான் அது தர்மம் அப்படிங்கிறார். தர்ம சம்பத்தியதே ஷட்பீர் தர்மஸ்து விபர்யா. சாஸ்திர விதிப்படி குணம் குற்றமாகிறது, குற்றம் குணமாகிறது. அதாவது எப்படி அது அப்படின்னா, வர்ணத்திற்கு ஏற்றா போல முதல் வர்ணத்தில் இருப்பவர்கள் காயத்ரி செல்வது அவர்களுக்கு குணம் என்றால், அதையே வந்து அது செய்யக்கூடாதவர்கள் செய்தால் அது தோஷமாயிடுறது. ஒரு வைசியன், அதாவது 3ஆம் வர்ணத்தவர் விற்பனை செய்கின்றார்கள், அவர்களுடைய குலத்தொழில் அது என்றால், அதை போய் முதல் வர்ணத்தை பிராமணன் போய் அதை போய் வாணிபம் செய்தால் அது தோஷமாயிடுறது. குணம், குணத்துக்கு ஏற்ற மாதிரி வர்ணம், வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குணம், அது வர்ணத்திற்கு ஏற்ற குணம் இல்லைன்னா அது குற்றமாகின்றது. அவ்வளோதான். அடுத்தது அதாவது ஆல்ரெடி இழிந்த இதில் இருக்கவா வந்து அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அவர்களுக்கு பாவம் இருந்ததுன்னா அது தோஷமாகவே இருக்குது. எந்தெந்த விஷயத்துலேருந்து பற்றெல்லாம் நீங்கி மனநிறைவு வர்றதோ அப்போது அந்த அந்த பிடியிலேருந்து மனுஷன் வெளியே வந்துடுறான். ஏதோ ஏதோ நிவர்த்தேத விமுச்சதே ததஸ்ததா. ஏதான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து அதில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது, அப்புறம் அது கிடைக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது, அது கிடைக்கலன்னா ஒரு கோபம் வர்றது, இதெல்லாம் என்ன ஆகும்? இதனால் கோபம் வந்தால் என்ன ஆகும்? அடுத்தது சிந்திக்கிற சக்தியே போயிடும். விவேகம் இல்லைன்னா என்ன ஆகும்? மிருகமாயிடுவான் மனுஷன். மிருகமானா என்ன ஆகும்? அவனே ஒரு பூஜ்யமாயிடுவான். அப்போ அவனுக்கு வந்து சுகம், இகபர சுகம் கிடைக்காது. இந்த லோகத்திலேயோ பரலோகத்திலேயோ சுகம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இந்த இந்திரியங்களுக்கு சுகமான விஷயங்களையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா அது வந்து அவனும் ஒரு போக பொருளாகவே மாறிடுறான். பெருமூச்சு விட்டு கொண்டு எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அப்படின்லாம் வந்து வாழறது, அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனா அது எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன அப்படி இருக்கவா என்னன்னா, இந்த கொல்லம்பற்றையில் இந்த காற்று புசு புசுன்னு விட்டுருக்கும், ஒரு தோல்லான ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது காற்று இது பண்ணுவேன், அதே மாதிரி மூச்சு விட்டுருக்கானே தவிர அவன் ஒரு ஜடங்கிறார், அவர் விவேகிங்கிற ஒரு அறிகுறியே கிடையாதுங்கிறார் பகவான் புத்தவர் இடத்துல 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை மருந்தை வந்து கசப்பு மருந்து மேலே இனிப்பு தடவுற மாதிரி வேதங்களில் ஸ்வர்க்கம் என்கின்ற வர்ணனை காணப்படுகின்றது. தேவ போகம் அது. ஆனால் அந்த காரணத்தில் சுத்தமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மோட்சத்தை அளிக்கின்ற கர்மக்களில் ருசியை உண்டாக்குவதற்காக தான் இந்த நோக்கம்.
இந்திரிய சுகங்கள்லேருந்து தன்னை எடுத்துக்கொண்டு வெளிவருத்தி கொண்டு, அப்போது இந்த உலகாயுத சுகங்களிலிருந்து வெளியே வந்துட்டு, இல்லை அது வெளியே வர முடியல, உயிர் மேலே பற்று, உறவினர் மேலே பற்று, இதெல்லாம் இருந்ததுன்னா ஆன்மீக முன்னேற்றம் இருக்காது, தவறான பாதையில் இட்டு செல்லும். ஒருவன் அடைய வேண்டிய உச்சநிலை மோட்சம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, இதே சைக்கிள், தேவர்களோ விலங்குகளோ பறவையோ தாவர யோனியோ அப்படி சுற்றி சுற்றி வர வேண்டியது, விஷயபோகங்களே சிக்க வேண்டியது. அப்படி தான் அந்த அந்த ஆன்மாவுக்கு விதியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லௌகிக விஷயங்களிலிருந்து நம்மை பின் வெளித்து கொள்ள வேண்டும், பின்ன இழுத்துக்கணும், அதில் போய் மாட்டிக்கப்படாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏவம் வியவசிதம் கேச்சித் அவிஜ்ஞாய குபுத்தேகா. குபுத்தே யாரு? குபுத்தின்னா என்ன? துர்போதனை பண்ணுறான், துர்புத்தி இருக்கவா தான் குபுத்தி. இப்போ குபுத்தையா என்ன பண்ணுவா, வேதத்தோட உட்கருத்தெல்லாம் தெரியாது, கர்மாக்களோட பயன் அப்படி சொன்னால் அவள் சொர்க்கமே தான் பயன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை விஷயம். இந்த லௌகிக்கத்தில் சிக்கின்னு இருக்க அந்த கிருப்பணர்கள் இருக்காளே, காமினர்கள் இருக்காளே, காமினக கிருப்பணா லுப்தாக புஷ்பேஷு பலபுத்தயா, இவர்கள் தேவலோகத்தையே அதுதான், ஓஹோ நமக்கு அல்டிமேட் அபோர்டு என்ன, போய் சேர வேண்டிய இடம் தேவலோகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால யஜ்ஞாதி கர்மங்கள் பண்ணனா தேவர்கள்லாம் மகிழ்ந்துருவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தூமாதி மார்க்கம் மூலமா தேவலோகம் பித்ருலோகத்தையும் சென்றடைகின்றார்கள். ஆத்மலோகம்ங்கிற ஒன்றை தெரியாததுனாலே அழகா சொல்றார் பகவான் 27வது ஸ்லோகத்துல, நதே மாமங்க ஜானந்தி ஹிருதி ஹிருதிஸ்தம்ய இதம் யதா உக்த சஸ்திரா ஹியசுத்ருபோ யதா நீகார சக்ஷுஷோ. கர்மாவை பண்ணிட்டு இந்த கிருப்பணர்கள்னு என்ன கர்ரு பான்னு சொன்னேனே, செய்துட்டு கையை நீட்டுறது, அதுதான் கிருப்பணர்களாக இருக்கிறது. அப்போ அது ரொம்ப அழகாக நொச்சுரண்ணா சொல்லுவார். அதை யாருக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதோ, யார் இந்த உலக வடிவமாக இருக்காரோ, அவரை யார் ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருக்காரோ அவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். யார்? லௌகிக்கத்திலேயே உழண்டு கொண்டிருப்பவர்கள். ஹிம்சை, வேண்டாததை சாப்பிடுவது, இதெல்லாம் விட்டொழிக்க முடியலன்னா யஜ்ஞங்களிலே இதை இதெல்லாம் செய்யலான்னு ஏதான விதி, பரிசக்கியா விதி இருந்ததுன்னா, இயற்கையாக ஏற்பட்டிருக்கின்ற ஆசையை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு சொன்ன விஷயம் இது. யஜ்ஞம் செய்து மாமிசத்தை உண்ணத்தான் வேண்டும் என்று கட்டாயமாக விதிக்கப்படவில்லை. இது புலன்களை திருப்தி பண்ணுறதுக்காக யஜ்ஞத்தில் பசுக்களை விளையாட்டாக கொன்று தேவ பித்ரு கடன் சொல்லுவாள்ல, பித்ரு பூத பதின்களாக அந்த யஜ்ஞங்களை செய்வார்கள். இல்லை முட்டாள்தனம்ங்கிறார். ஸ்வர்க்கம் முதலான மேலோகங்கள்லாம் கனவு மாதிரி, உண்மையில் அவை இல்லை. அதாவது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. மேலோகங்கள் கிடைப்பதாக கூறப்படுகின்ற அந்த சுகபோகங்களில் ஆசை கொண்டு மனசில் பலவிதமாக சங்கல்பம் பண்ணி தன்னையே அவன் இழந்து விடுகின்றான், அந்த ஆன்மாவை இழந்து விடுகின்றான். அதாவது இந்திராதி தேவர்களை எப்படி வழிபடுகின்றாலோ அந்த அளவுக்கு என்னிடத்துல ஈடுபாட்டோடு உபாசனை பண்றது இல்லைன்னு பகவான் சொல்றார் 32வது ஸ்லோகத்துல. ஈஸ்வேக தேவதா யஜ்ஞ தத்வா ரம்சியாமஹே திவி. தேவதைகளை உதேசி யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி சொர்க்கபோகங்களை அனுபவிக்கலாம், உயர்ந்த குலத்தில் பிறந்தாச்சு, எல்லாம் இருக்கு, அப்படி வாழ்ந்துடுவோம் என்று கர்ப்பிகள் மனம் பெய்தலுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். வேதங்கள்ல 3 காண்டம் இருக்கு, கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு. இதுல என்ன ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறாளோ ஜீவன் பிரம்மன்லாம் ஒன்று. இந்த விஷயத்த முனிவர்கள் வெளியில கூற முடியாமல் குஹ்யமா சொல்லியிருக்கா. அதெல்லாம் அதாவது மறைமுகமா சொல்லியிருக்கா. வேதங்களுக்கு
பெயர் சப்த பிரம்மம். ஏன் சப்த பிரம்ம சுதுர்போதம் பிராணேந்திரிய மனோமயம் அனந்தவாரம் கம்பீரம் துர்விகாயம் சமுத்திரவத்து. பகவானுடைய வடிவாவே இருக்கு இல்லையா, அதோட குஹ்யமா இருக்க விஷயத்தை தான் புரிஞ்சுக்க முடியாது நம்மளால். சப்த பிரம்மம் பிராணம் இந்திரிய மனசு வடிவமாக இருக்கின்றது. இது நம்ம முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா. பிராணாயாமமான சப்த பிரம்மம் பரா பஷ்யந்தி மத்தியமா படித்தோமே. பரா மனோமயம் பஷ்யந்தி இந்திரியமா இருக்கிறது மத்தியமா. இது பெரிய விஸ்தாரமான ஒரு விஷயம், கடல் போல ரொம்ப ஆழமானது. அந்த ஆழத்தை எல்லாம் யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. மயோபிரமிதம்பூம்னா பிரம்மனானந்த சக்தினா, எல்லையில்லாத சக்தி நிரம்பிய நான் பரபிரம்மம். நான் வேதத்தை விஸ்தாரமாக வெளிப்படுத்தியது நான். தாமரை தண்டில் மெல்லிய நூலாக இருப்பது போல பிராணிகளோட சரீரத்தில் அநாகதங்கிற நாதம் இருக்கு. அதுதான் சப்த பிரம்மத்தினுடைய சூக்ஷ்ம ரூபம். ஏதோ ஒரு நாபி இருக்கிறது, யாதோர்ணமுத்வதே முகாத்து. ஏதோ ஒரு நாபி. இப்போ இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயில் ஹிருதயத்திலேருந்து வாய் மூலமாக வலைய பின்ன உள்ளே இழுத்துக்கிறது. அது மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்வரம் மூக்ஷ்மம் அந்தஸ்தம்னு உண்டு பண்ணி ஹிருதயாகாசத்திலிருந்து தானே வெளிப்படுகின்றது. பின்ன சமயத்தில் தனக்கே லயப்படுத்தி கொள்கிறது. தாமாக வெளிப்பட்ட எழுத்துக்களில் மேலும் மேலுமாக வளர்ந்து செல்லும் சந்தஸாக இருக்கின்றது. இதன் மூலமாக அதாவது அவற்றினுடைய மூலம் விசித்திரமான மொழிகளுடைய வடிவிலே விஸ்தாரமாகின்றது. சந்தஸ் காயத்ரி உஷ்ணிக அனுஷ்ட பகதி பக்தி பக்தி திருஷ்டுப்பு ஜகதி அதிச்சந்தஸ் அத்தியஷ்டி அதிஜகதி விராட்டு. கர்மகாண்டத்தில் என்ன விதிச்சிருக்கு, உபாசனா காண்டத்தில் என்ன விதிச்சிருக்குன்றதெல்லாம் பற்றியெல்லாம் அவர் அந்த மறைப்பொருளை என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரம்மத்திலேருந்து ஆகாயம் பற்றியதுலேருந்து பிரபஞ்ச உற்பத்தியை விரிவாக கூறியது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக என்னை அதிஷ்டானமாக வைத்து கொண்டு தான் எல்லாமே இருக்கின்றது, மற்ற எல்லாம் மாயை, என்னிடத்திலே நிறைவான சாந்தியை மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். வேதத்தினுடைய பொருளாக இந்த கருத்தை இங்கே சொல்கிறார் பகவான். இதோடு 21வது முற்று பெறுகின்றது. एकविंशोऽध्यायः श्री भगवानुवाच य एतान् मत्पतो हित्वा भक्तिज्ञानक्रियात्मकान् शूद्रान् कामां स्थलै प्राणैः दुषन्तः संसरन्ति ते स्वे स्वेधिकारे यानिष्ठा सगुणः परिकीर्तितः विपर्ययस्तु दोषः स्यादुपयोरेष निश्चयक सुद्यसुत्ति विधीयेते समानेष्वपि वस्तुषु द्रव्यस्य विचिकित्सार्थं गुणदोषौ शुभाशुभौ धर्मार्थं व्यवहारार्थं यात्रार्थमिति जानग दर्शितोऽयं मयाचारो धर्ममुद्वहतां दुरं भूमि अम्बु अग्नि अनिल आकाशा भूतानां पञ्चधातवः आब्रह्मस्थावरादीनां शारीर आत्मा संयुताः वेदेन नामरूपाणि विषमानि समेष्वपि धातुषुद्धवकल्पन्ते एतेषां स्वार्थसिद्धये देशकालादिभावानां वस्तूनां मम सत्तम गुणदोषो विधीयेते नियमार्थं हि कर्मणाम् अकृष्णसारो देशानाम् अब्रह्मण्यो शुचिर्भवेत् कृष्णसारोऽप्यसौ वीर केकदा संस्कृतेरिनं कर्मण्यो गुणवान् कालो द्रव्यतक्स्वत एव वा यतो निवर्तते कर्म स दोषो कर्मकः स्मृतः द्रव्यस्य शुद्धि च द्रव्येन वचनेन च संस्काराणात् कालेन मगत्वाल्पदयादवा सत्यादवा बुद्ध्या समृद्ध्या च यदात्मने अहं कुर्वन्ति हि यथा देवावस्थानुसारतः धान्यतार्वस्थितन्तूनां रसदैजसचर्मणां कालवायु अग्निमृत्तोयैः पार्थिवानां युतैः अमेत्यलिप्तं यत्येन गन्धं लेपं व्यवहति भजते प्रकृतिं तस्य तच्चौचं तावदिष्यते
स्नान दान तपोवस्था वीर्य संस्कार कर्मभिः मत्स्मृत्या च आत्मनः शौचं सूक्त कर्माचरेद्विजः मन्त्रस्य च परिज्ञानं कर्मसुद्धिर्मदर्पणं धर्म सम्पद्यते षड्भिः अधर्मस्तु विपर्ययः क्वचित् गुणोऽपि दोषः स्यात् दोषोऽपि विधिना गुणाः गुणदोषार्थनियमः तत्पितामेव बाधते समानकर्माचरणं पतितानां न पातकम् औत्पत्ति को गुणसङ्गो न सयानः पतत्यतः यतो यतो निवर्तेत विमुच्येत ततस्ततः एष धर्मो नृणां क्षेमः शोकमोह भयापः विषयेषु गुणात्यासात् पुंससङ्गस्ततो भवेत् सङ्गात् तत्र भवेत् कामः कामादेव कलिर्नृणाम् कलिर्दुर्विषः क्रोधः तमनुवर्तते तमसा ग्रस्यते पुंसश्चेतना व्यापिनीतृतम् तया विरहितः साधो जन्तुः सोऽन्याय कल्पते ततोऽस्य स्वार्थविभ्रंशो मूर्छितस्य मृतस्य च विषयाभिनिवेशेन नात्मानं वेदना परं वृक्षजीविकया जीवन् व्यर्थं वस्त्रेव यः स्वशन् फलश्रुतिरियं नृणां न श्रेयो रोचनं परं श्रेयो विवक्षया प्रोक्तं यथा वैषज्यरोचनम् उत्पत्त्यैव हि कामेषु प्राणेषु स्वजनेषु च आसक्तमनसो मर्त्या आत्मनो नर्तहेतुषु न तान विदुष स्वार्थं प्राम्यतो वृजिनात्मनि कथं युज्यात् पुनस्तेषु तां स्तमो विशथो बुधः एवं व्यवसितं केचित् अविज्ञाय कुबुद्धयः फलश्रुतिं कुसुमितां न वेदज्ञा वदन्ति हि कामिन कृपणालुप्ताः पुष्पेषु बलबुद्धयः अग्निमुक्ता धूमदान्ताः स्वं लोकं न विदन्ति ते न ते मामङ्ग जानन्ति प्रतिस्थं यहितं यतः उक्तशस्त्राह्यसुद्रुपो यथा निहारचक्षुषः ते मे मदम् अविज्ञाय परोक्षं विषयात्मकाः हिंसायां यदि रागः स्यात् यज्ञ एव न चोदना हिंसा विहारा ह्यालप्तैः पशुभिः स्वसुखेच्छया यजन्ते देवता यज्ञैः पितृभूतपतीन् कलाः अपमम् अमुं लोकम् असन्तं श्रवणप्रियम् आशिषो हृदि सङ्कल्प्य त्यजन्त्यर्थान् यथा वनिक् रजसत्त्वतमो निष्ठा रजसत्त्वतमोजुषः उपासत इन्द्रमुख्यान् देवादीन्न तथैव माम् इष्ट्वेह देवता यज्ञैः गत्वा रंस्यामहे दिवि तस्यान्त इह भूयास्म मगाशाला महाकुलाः एवं पुष्पितया वाचा व्याक्षिप्त मनसां नृणां वाणिनां चातिस्तप्तानां मत्वार्तापि न रोचते वेदा ब्रह्मात्मविषया स्त्रीकाण्ड विषया इमे परोक्षवादा ऋषयः परोक्षं मम च प्रियं सप्त ब्रह्म सुदुर्बोधं प्राणेन्द्रिय मनोमयम् अनन्तपारं गम्भीरं दुर्विगाह्यं समुद्रवत् मयोपब्रंहितं भूम्ना ब्रह्मणानन्दशक्तिना भूतेषु घोषरूपेण विशेषूर्णेव लक्ष्यस्ते यतो न नाभिर्हृदयात् पूर्णामुत्वमते मुखात् आकाशात् घोषवान् प्राणो मनसा स्पर्शरूपिणा छन्दोमयो मृतमयः सहस्रपदवीं प्रभुः ओङ्कार व्यञ्जित स्पर्श स्वरोष्मान्तस्थभूषितां विचित्रभाषा विततां छन्दोभिश्चतुरुत्तरैः अनन्तपारं बृहतीं सृजत्याक्षिपते स्वयं गायत्री उष्णिक् अनुष्टुप् च प्रगति पङ्क्तिरेव च दृष्टुप् जगत् यदिच्छन्तो हि अत्यष्ट्यति जगत् विराट् किं विदत्ते किमाचष्टे किमनूद्य विकल्पयेत् इत्यस्या हृदयं लोके नान्यो मद्वेद कश्चनः मां विदत्ते विदत्ते मां विकल्प्योपोह्यते त्वहम् एतावान् सर्ववेदार्थः सप्त आस्ताय मां पिदाम् माया मात्र मनोद्यान्ते प्रदिशित्य प्रसीदति श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।